பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையிலும் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். தேவரீர் காலையிலே அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். காலையிலே அவர்களுடைய புயமும் இக்கட்டு காலத்தில் இரட்சிப்புமாயிரும். இக்கட்டு காலம் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் வருகிறதுண்டு, பல விஷயங்களில் வருகிறதுண்டு. ஆனால் ஒரு தேவ பிள்ளை, தேவன் இரட்சிப்பாயிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற இக்கட்டில் அந்த தேவ பிள்ளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். இந்த வார்த்தையின் ஆரம்பம் சொல்கிறது, எங்களுக்கு இறங்குமக்கு காத்திருக்கிறோம். தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாகவே இக்கட்டு நேரத்திலும் காத்திருப்பான், வேதனை நேரத்திலும் காத்திருப்பான் தேவனிடத்திலிருந்து. கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறோம். அந்த கடைசி பகுதி, காலையிலே அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு இரட்சிப்பு. இக்கட்டு நேரத்தில் தேவனுடைய இரட்சிப்பு நமக்கு கட்டாயம் தேவை. மனிதருக்கு கைவிட்டு ஒதுங்கும்போது, நாம் நினைத்த விதத்தில் காரியங்கள் நகராமல் இருக்கும்போதே இக்கட்டு எல்லா விதத்திலும், சரீரத்தில், பாடுகளில், தொழிலில், பண நெருக்கடிகளில், எல்லா விதத்திலும் ஒரு தேவ பிள்ளைக்கு இக்கட்டுகள் வரலாம். ஆனால் தேவனுக்கு நீ காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு இரட்சிப்பாய். இரட்சிப்பு என்பது விடுதலையாய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இக்கட்டில் தேவனே உனக்கு இரட்சிப்பாய் இருப்பார். உன் வேதனையில் தேவனே உனக்கு விடுதலையின் இரட்சிப்பாய் இருப்பார். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, இந்த வார்த்தை கேட்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையும், எந்த இக்கட்டில் நீ கடந்து போகிறாய், உன்னை காண்கிற ஒரு தேவன், அவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறேன், என் இக்கட்டில் எனக்கு இரட்சிப்புமாயிரும், என்னை விடுதலை தருகிற தேவனாயிரும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வார்த்தையை அனுப்பியிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், தேவனை நோக்கி கூப்பிடலாம். செபிக்கலாமா? ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். யார் யார் இந்த நாளில் அன்பு தகப்பனே இக்கட்டில், நெருக்கத்தில் என்ன செய்வதென்று அறியாமல் ஆண்டவரை திகைத்து நிற்கலாம், அவர்கள் இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு விசை அவர்களுக்கு நீர் இரட்சிப்பாயிருப்பதை, அவர்களுக்கு நீர் விடுதலையாயிருக்கிற ஒரு தேவன் என்பதை அவருடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய இக்கட்டில் தேவனே உதவி செரு, மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே இரட்சிப்பாயிருப்பீராக. கர்த்தரே அவர்களுக்கு விடுதலையின் தேவனாயிருந்து இவளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறான் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உனக்கு இரட்சிப்பாயிருப்பார், விடுவிக்கிற கர்த்தராயிருப்பார். God bless you. Praise the Lord.